welcome to my channel Longer Princess and this is me Kavipriya. இந்த oily hairல எப்படிடா hair style பண்றது அப்படினு ஒரு confusion வரும் பாருங்க. வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய hair styles உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஷார்ட்ஸ்ல இல்லாம ஒரு லாங் வீடியோவா ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆவோம். பட் அதுக்கு முந்தின நாள் தான் இல்ல அன்னைக்கு தான் நம்ம வந்து ஏதோ ஒரு மறதியில வந்து தலைக்கு வந்து ஆயில் வச்சிருவோம். ஸோ அப்படி ஆயில் வச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு ஹேர் வாஷ் பண்றதுக்கும் டைம் இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஹெல்த்தும் அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளா இருக்காது. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வெளியிலயோ நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த ஆயிலி ஹேர்ல எப்படிடா ஹேர் ஸ்டைல் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் பாருங்க. அது வந்துட்டு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்துட்டு தலையை வந்து ப்ராப்பரா வந்துட்டு கோம் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. டக்குனு அப்படியே களைச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹேர் வாஷ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் எடுக்கும். பட் கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு ஆயிலி ஹேருக்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காட்ட போறேன். அண்ட் இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூஞ்ச பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் போயிட்டு முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இனிமே உங்களுக்காக நான் போட போற கண்டென்ட்ஸும் ஹேர் ரிலேட்டடா, ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், ஹேர் பேக்ஸ், ஆயில்ஸ், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வருத்தமே பட மாட்டீங்க. 100% கேரண்டி நான் கொடுப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னுடைய முடியில் வந்துட்டு எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நார்மலாக இந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக எண்ணெய் வச்சதுக்குலாம் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணி காட்டும் போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதுதான் ஆயிலி ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் தெரியுதா? ஓகே, ஓகே. மேக்ஸிமம் நான் இதுக்கு மேலே ஆயில் வச்சுட்டு வீட்டில் இருக்க மாட்டேன். அப்படி இருக்கேன்னா நான் கண்டிப்பாக குளிக்க போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் ஆயில் அதிகமாக இருக்கும். அதுக்குன்ட்டு ரொம்ப அப்படியே கீழெல்லாம் வழியிற அளவுக்குலாம் நான் வந்துட்டு ஆயிலோட இருக்க மாட்டேன். நானும் யாருக்கும் சஜஸ்டும் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே போதுமானது. நிறைய அப்படியே நம்ம முடியை வந்து பிழிஞ்சா அதுலேருந்து எண்ணெய் கொட்டணும் அப்படின்ற அளவுக்கு தயவு செஞ்சு ஆயில் யாருமே வைக்காதீங்க. ஓகே, வாங்க இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். ஹேர் ஸ்டைல் நம்பர் 1. இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு இல்லையா? லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக ஏற்றிருக்கேன். ஓகே, நான் பர்சனலாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தா எனக்கு வந்துட்டு ஃபோர்ஹெட் வந்து சின்னது, நெத்தி வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு மேக்ஸிமம் இப்படி வந்துட்டு முடிய மேல் பக்கமாக சீவி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது என்னுடைய யூஸ்வலான ரொட்டீனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெத்தி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஹை போனிடெயில் ட்ரை பண்ணலாம். அந்த போனிடெயில் வந்துட்டு இன்னும் ப்ராப்பராக நீங்கள் கோம் பண்ணி பண்ணும் போது இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக உங்களுடைய போனியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஹை போனி அப்படின்றதே அதோடைய ஹைட்டை பொறுத்து தான். ஓகே, நார்மலாகவே நீங்கள் வந்து கோம் வச்சு பண்ணும்போது இங்கே வந்துட்டு நம்மளுடைய சீப்புடைய இந்த பல்லுடைய தடம் வந்துட்டு அப்படி அப்படியே பதிஞ்சிரும். அதுவும் இன்னும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னுமே வந்து அப்ரப்டாக தெரியும். ஸோ இதை ஒரு ஹேர் ஸ்டைலாக நம்ம மேக் பண்ணும் போதும் ஃபைனல் லுக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி வரி வரியாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த லுக் நல்லாவே இருக்காது. ஸோ இது வந்து நார்மல் போனிடெயில் தான். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம போனிடெயில ப்ராப்பராக போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டீசர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி நம்மளுடைய ஸ்கேல்புக்கு வெர்டிகலா இப்படி நேரா வச்சு பண்றதை விட
கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சிம்பிள் தான். பட் ஃபைனலாக இதை நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். அண்ட் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுடைய ஃபேஸில் வந்து மேக்கப்பை கொஞ்சம் பிரைட்டாகவே வந்து போட்டுக்கோங்க. பிகாஸ் ஆயில் அப்ளை பண்ணால் நார்மலாகவே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் மேக் பண்ணி நம்ம கான்ஃபிடென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும்போது மேக்கப் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே போச்சு அப்படின்னே தெரியாது. ஸோ ஃபேஸில் வந்துட்டு மேக்கப் எப்போவுமே பிரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. ஓகே, ரொம்ப குட்டி நெத்தி இருக்கிறவங்களுக்கு ஹை போனி நீங்க போடலாம், ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பெரிய நெத்தி இருக்கிறவங்க நாங்க என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் அடுத்ததா வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். எனக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு தெரியாது, பட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸிமம் நெத்தி பெருசா இருந்தது அப்படின்னா அதோடைய லென்த்தை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் பார்ட்டிஷன் உங்களுக்கு எந்த சைடில் வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ் லுக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த சைட் பார்ட்டிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஆயிலி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு அடர்த்தி இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ளஃபியான ஒரு ஃபீல் கொடுக்குது. சிலருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண உடனே கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இந்த மாதிரி முடி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பேக்கும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே சில ஹேக்ஸ் வீடியோஸ்ல வந்து நான் காட்டியிருந்திருப்பேன். ஆயிலி ஹேர் வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸுக்கு நார்மலா பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பவுடரை வந்துட்டு நம்ம இங்கே ஸ்கேல்ப் சைட்லலாம் வந்துட்டு மசாஜ் பண்றோம், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்றோம், அந்த பவுடர் அப்ளை பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸஸ் ஆயிலை வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளுடைய ஹேர் டெக்ஸ்டரை வந்துட்டு பெட்டரா காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க நார்மலா பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சைட் பார்ட்டிஷன் எடுக்கும் போது உங்களுடைய ஹேர் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃப்ளஃபியா வேணுமா இல்லை உங்களுக்கு இது மாதிரி ஃபிளாட்டா இருக்கிறதே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்ல இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் அண்ட் ஒரு புஷ். ஸோ அகைன் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கோம், அதை கோம் பண்ணிட்டு ட்விஸ்ட் அண்ட் ஒரு புஷ். இப்படி பண்ணும்போது உங்களுடைய நெத்தி வந்து பெருசா தெரியாது. வை பிகாஸ் நீங்க வந்துட்டு பிடிச்சி முடிய பின்னாடியோ இல்லை சைட் வேஸ்லயோ நீங்க இழுக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய பெரிய நெத்தி வந்து இன்னும் ப்ராடா தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். பட் நீங்க வந்துட்டு மேல வந்து ஒரு பஃப் இருக்க மாதிரி டென்சிட்டி இருக்கிற மாதிரி இப்படி நீங்க புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முடியுடைய அடர்த்தி அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரத்துல ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு வந்துட்டு இந்த நெத்தியை மறைக்கிறதுக்கு மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு போனிடெயிலா போட்டாலும் ஓகே, இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹேர் பிடிக்காது ஆயிலி ஹேர்ல, அப்ப நான் வந்துட்டு ஒரு பின்னல் போட்டுக்கலாமா அப்படின்னாலும் உங்களுடைய இஷ்டம். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பின்னலும் போட்டுக்கலாம். நான் இப்ப பின்னல் தான் போட போறேன். That's it. ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுடைய முடியில வந்து என்ன வச்சிருக்கோமோ இல்லையோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். இதை வந்து மண்டை மேலே கொண்டை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த கிரவுன் பார்ட்ல இருக்கக்கூடிய ஹேர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சுத்தி இந்த ஹேரை வந்து அப்படியே நம்ம பிளேஸ் பண்ண போறோம்.
உங்களை ஒரு போதி தர்மரா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பா நீங்க விரும்பி விரும்பி நெக்ஸ்ட் டைம் ஆயில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க போடுவீங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபி ஃபீல் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த முடியெல்லாம் கொஞ்சம் அந்த ஆயில்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்க பேக்கும் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ரிசல்ட் நல்லா இருக்கும். பட் எனக்கு இந்த லுக் வந்து ஃபைனா தோணுது. ஸோ அதனால நான் இப்படியே செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பாலிவுட் சைட்லலாம் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு ரியல் லைஃப்ல நம்ம இதை பண்ண முடியும்னு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஃப்ரண்ட்ல மட்டும் இவ்வளோண்டு குட்டி பார்ட். ஓகே, ஃபைனலி டன். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம செட் பண்ணுறதுக்கு அதுக்காக தனியாக வந்து ஜெல் செட்டிங் ஸ்ப்ரே இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆயிலி ஹேருக்கு அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாகவே ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு செட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும், ஒரு ஸ்லீக் லுக் இருக்கும். அப்படின்றதுனால எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்டு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பெரிய நெத்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து கான்ஃபிடென்ட்டாகவே வந்து வேர் பண்ணலாம் இந்த ஹேர் ஸ்டைலை. ஓகே, இப்போ ஹேர் ஸ்டைல் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ண உடனே எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா நல்லா பின்னல் போட்டுருவாங்க. அதே தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கே ஃபேவராக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் பார்ட்டிஷன் எடுத்துட்டு உங்களுடைய முடி எல்லாத்தையும் அதோடைய ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து 5 ஸ்ட்ராண்ட் பிரைட். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நான் ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். 5 ஸ்ட்ராண்ட் பிரைட் நான் எதுக்காக சொல்வேன்னா ஆயில் அப்ளை பண்ண உடனே முடி ரொம்ப வந்து தின்னாக மாறிடும். அப்போ நீங்கள் ஒரு பின்னல் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப மெல்லிஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் ஒரு 5 ஸ்ட்ராண்ட் பிரைட் இல்லைன்னா 3 ஸ்ட்ராண்ட் பிரைடாக ரெண்டாக பிரித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை பின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அடர்த்தியா அந்த பின்னல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க ஃப்ரண்ட்ல நீங்க வந்துட்டு அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பின்னல் நீங்க போட்டுட்டு போகும்போது யாரும் உங்களை வந்து தலையில என்ன இவ்வளோ எண்ணெய் வச்சிருக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த பின்னல் எப்படி போட்ட அப்படின்றது தான் உங்ககிட்ட கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எதை அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை ஹைட் பண்ணி அதை விட பெட்டரா ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யும் போது அவங்களுடைய பார்வை அப்படியே மாறிடும். அவங்கள வந்து நம்ம டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரைட்ஸ் பக்கம் கொண்டு வந்துருவோம். எஸ், ரொம்பவே குயிக்கா ஒரு 5 ஹேர் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். இதோட முடியல, இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கு. அதை பார்ட் 2ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. நான் செஞ்ச இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆயில் அடிக்கடி அப்ளை பண்ற அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய சிஸ்டரா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க தங்கச்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு ஷேரை தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is me, Kavipriya, signing off. Keep supporting and keep smiling.